ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு நானா சொல்லிங்க. ஸ்டாலின் சார் தான் சொல்ல சொன்னாரு. ஸ்டாலின் சார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் நானும் ஒரு மேடையில ஏறி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க நம்ப முடியலையா? இருங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். டிவிகேன்ற ஒரு கட்சியை டிஎம்கே உருவாக்கி வாண்டடா பர்பஸ்ஃபுல்லா அரசியலுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பக்காவான டிஎம்கே மாஸ்டர் பிளான். ஆல்ரெடி மக்களுக்கு டிஎம்கேவோட ஆட்சியில சுத்தமா திருப்தி இல்ல. அதனால வரப்போற எலெக்ஷன்ல மக்கள் டிஎம்கேவுக்கு மாற்றா எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு ஆல்ரெடி குழப்பத்துல இருக்காங்க. இந்த குழப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கதான் டிவிகேன்ற கட்சியை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து இறக்கி இருக்கு. ஆல்ரெடி மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கப்போ டிஎம்கே வாண்டடா வந்து நீ வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டுறாத, நானே உனக்கு ஒரு கட்சி தரேன், அந்த கட்சியில உனக்கு பிடிச்ச சினிமா ஆக்டரா பார்த்து தலைமை பொறுப்பும் தரேன், அவனும் அவனுடைய கட்சியும் என்னதான் எதிர்த்து போட்டியிடுறன்னு சொல்லுவான். அதாவது டிஎம்கேவோட ஆட்சி எதிர்த்து தான் நான் வந்தேன், டிஎம்கே கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றி மாற்று ஆட்சி கொடுக்க தான் நான் அரசியலுக்கு வந்தேன், டிஎம்கேவை எதிர்க்க தான் என்னோட கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அப்படின்னு சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் போட்டு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே இங்க டிவிகேக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப சொல்லி மக்களோட மனசுல ஆழமா பதிய வைப்பான். பாவம் ஆல்ரெடி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு குழப்பத்துல இருந்த மக்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாம அடடா எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய ஆக்டர், அவரோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்கிறாரா, அதுவும் இந்த ஆளுங்கட்சியான டிஎம்கேவை எதிர்த்தே வந்திருக்கிறாரா அப்படின்னு அவர் படத்துல பண்றதெல்லாம் ரியல் லைஃப்லயும் பண்ணுவாருன்னு நம்பி வேற எந்த கட்சிகளுக்கோ செலுத்துற ஓட்டை இவருக்கு செலுத்தி பார்ப்போமே, இவருக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேன்னு நிறைய மக்கள் நினைப்பாங்க. அங்கதான் டிஎம்கேவோட மாஸ்டர் பிளான் விளையாடுது. ஏன்னா திமுகவோட டிஎம்கேவோட உண்மையான எதிர்கட்சிகள், அதாவது ஏடிஎம்கே, என்டிகே, டிஎம்கேவை பிடிக்காதவன் இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போட போயிட்டா அந்த கட்சிகளோட பவரும் கூடும், டிஎம்கேக்கு இணையா நிற்கும். அதனால நீ வேற எந்த கட்சிக்கும் போகாத, நானே உனக்கு ஒரு கட்சி உருவாக்கி தரேன், என்ன பிடிக்கலன்னா நீ அந்த கட்சிக்கு போடுன்னு மற்ற கட்சிகளுக்கு போக வேண்டிய ஓட்டு எண்ணிக்கை சதவீதத்தை குறைக்கும். அப்படி குறைச்சா மற்ற கட்சிகளுடைய பவரும் சேர்ந்தே குறையும். இதுதான் டிஎம்கேவோட பிளான். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டும் டிஎம்கேக்கு ஒளிஞ்சிருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வந்தது இந்த டிஎம்கே தான். காரணம் மற்ற கட்சிகளுக்கு போக வேண்டிய ஓட்டை விஜய் அது தன்னோட பக்கம் இழுத்து மற்ற கட்சிகளோட வலிமையை குறைப்பாரு. இது மட்டும் இல்லாம இந்த டிஎம்கேக்கு விஜய் அரசியல் வந்ததுனால இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் எஸ்கேப்பிங் ஃப்ரம் அட்டென்ஷன் ஆர் ஃபிளையிங் அண்டர் த ரேடார். இந்த டிஎம்கேவோட கடைசி 5 வருஷம் ஆட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆட்சி பிழைகள் இருக்கு, ஊழல் குற்றங்கள் இருக்கு, நீதி கிடைக்கப்படாத பாலியல் குற்றங்கள் இருக்கு, அது போக கனிம வள கொள்ளைகள் நிறைய நடந்திருக்கு. 2021 அவங்க கொடுத்த நிறைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல தான் மக்களும் மீடியாவும் மற்ற